நேற்று பாஜக சார்பில் நிறைய இடங்களில் டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் நிறைய பாஜக நிர்வாகிகள், அண்ணாமலை உட்பட எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க. இதற்கு கண்டனம் தெரிவித்து அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் போராட்டத்திற்கு முன்பே அண்ணாமலை உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் கைது செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது. ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை கண்டு அரசும் காவல்துறையும் அஞ்சுவது ஏன்? தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கூட அனுமதி இல்லையா? திமுகவினர் ஊழல் செய்யவில்லை என்றால் இத்தகைய அடக்குமுறைகளை கைவிட்டு டாஸ்மாக் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது மட்டுமல்லாமல் திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட பாஜகவோட இந்த ஊழலுக்கு எதிரான போராட்டம் வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது அப்படின்னு பேசியிருந்தார். பாஜகவுக்கு இப்போ மற்ற கட்சியினர் பலரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக மாறி இருக்கு.